ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலை பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம். கொடைக்கானல் வில்லேஜ்லேயே அற்புதமான தார் ரோட்டு மேலே நம்மளுக்கு வந்து இடம் சேல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பூமி பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்குதுங்கன்னா கிழக்கையும் மேற்கையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான பூமிங்க. கீழே வந்து ரிவர்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஐபி வந்து அங்கங்கே வாங்கி ரோடு போட்டு உள்ளே வந்து பெரிய பெரிய காட்டேஜ் அந்த மாதிரி அவங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் விவசாயம் அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? விவசாயம் உள்ளே பார்த்திங்கன்னா வாழை, காஃபி, அவகோடா, பெப்பர் அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம நேரடியாக உள்ளே வந்து அடுத்து வந்து கார்லேயே போனதுனால இறங்கி பார்க்க முடியல. இறங்கி காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி மண் ரோடு உள்ளே வந்து ஃபார்மிங் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? நிறைய விஐபி தான் இந்த இடத்துக்குள்ளே வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். சரிங்களா? சில விஷயங்கள் வீடியோவில் சொல்ல முடியாது. நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஓ, இவங்கெல்லாம் இங்கே வந்து இடம் வாங்கியிருக்காங்களா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. சரிங்களா? இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஈபி இருக்குது. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபால்ஸே இருக்குதுங்க. எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் அதாவது டிகேடி அந்த மாதிரி பீமோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இது மாதிரி செட்டில்மெண்ட் பட்டா எப்போ வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் நேரடியாக கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூமி வாங்கி நம்ம டெவலப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடியதாங்க. ஏலம்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா ஏன்டா ஏலக்காய்ன்ட்டே கிடக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏலக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம். வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 1.5 வருஷம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து செடி வச்சு அந்த கன்று வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அதாவது 100 நாற்று வைப்பாங்க. 100 நாற்று பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 500 நாற்று. சரிங்களா? நம்ம அது எப்படி வைக்கிறோன்னா 200 நாற்று கூட வச்சுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 5 ஏக்கர் வைக்கிறோம்ப்பா அப்படின்னா ஒரு 1000 நாற்று வந்துடுது. ஒரு நாற்று பார்த்திங்கன்னா அந்த 1.5 வருஷம் தூருக்கு அந்த வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு நாற்றுடைய பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ ஈல்டு கொடுக்குது. சரிங்களா? 10 கிலோ ஈல்டுங்கிறப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு கிலோ வந்து இன்றைக்கி வந்து 3500 விற்றுட்ருக்குதுங்க. 500 செலவு போயிட்டாலும் 3000 நம்மளுக்கு சேஃபுங்க. இதை வந்து நல்ல ஒரு முழுமையாக வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஒரு சூட்டபுளாக இருக்கும். சும்மா நம்ம இடத்த வாங்கி போடுவோம்ப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியூருக்காரவங்க அதாவது ஹிந்திக்காரங்க கூட ஒரு ஏக்கர் வாங்கி அவன் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெவலப் பண்ணி சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. சரிங்களா? ஏங்க நம்ம ஊரில் இருந்துட்டு நம்மளால சம்பாதிக்க முடியாதா? நம்ம ஏன்னா ஒரு இடம் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துடைய பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக சொல்லி நேருக்கு நேர் அதாவது டைரெக்டாக ஓனர் டு ஓனர் நம்ம வந்து பேச வைக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புரியுது. சரிங்களா? இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஒரு இடத்த வந்து நம்ம வந்து அபகரித்து வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அதில் என்ன ரேட்டு பேசுகிறாங்க, எவ்வளோ அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க ஆல்ரெடி பேசி வச்சுட்டு கூட விற்பாங்க. நான் இந்த ரேட்டுக்கு விற்கிறேன், எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. சரிங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி வேலை கிடையாதுங்க. நம்ம டைரெக்ட் ஓனர் தான். உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? நீங்கள் விருப்பப்பட்டு பார்த்து எக்ஸ்ட்ரா பண்ணுறத பண்ணுங்கள். அது நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நார்மல் காரே உள்ளே போயிட்டு வெளியே வருங்க. இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக அவங்களே வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வெளியூருக்காரவங்க தான். சரிங்களா? 12 ஏக்கர் ஃபுல்லாக அவகோடா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈல்டில் இருக்குது. காஃபி இருக்குது, பெப்பர் இருக்குது. சரிங்களா? வருஷம் பார்த்திங்கன்னா அவகோடா மட்டுமே 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்றாங்க. சரிங்களா? இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரூம்ஸு அது மாதிரி கட்டி விட்டு ரெண்ட்டுக்கும் விட்றாங்க, வாடகைக்கு விட்டுட்ருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான அருவி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சில இடத்துல ஆபத்துகள் இருக்கும். சரிங்களா?
இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக நம்ம இருந்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம உள்ளே இறங்கக்கூடாது. வெயில் காலத்தில் நம்ம போயிட்டு குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். மழை காலத்தில் மட்டும் நம்ம சேஃபாக இருந்துக்கணுங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா திடீர்னு தண்ணி, அதாவது காட்டாற்று வெள்ளம் எப்படி வரும் அப்படின்லாம் தெரியாது. அந்தளவுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆறுங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபால்ஸில் வந்து எல்லாம் ட்ரெக்கிங் வரவங்க எல்லாமே இங்கே குளிக்க வருவாங்க. இது வந்து நிறையா பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க குளிக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால நம்ம அந்த இடத்துல குளிக்கிறப்பெல்லாம் நம்ம சேஃப்டியாக இருந்து சேஃப்டியான இடத்துல நின்று குளிக்கணும். சரிங்களா? ரொம்ப வரையா இருக்குது, பள்ளமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் நின்று குளிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மாதிரி இடமெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ஸு, வியூவு, சரிங்களா, இது மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரி தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு 1 ஏக்கர்லேருந்து 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர் வரைக்கும் கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி என்னப்பா இவ்வளோ நேரம் பேசின ப்ரைஸ் சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வில்லேஜ் தான். கொடைக்கானலுடைய தாலுகா வில்பட்டி தாலுகா தான் வரும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நான் இந்த இடத்த வந்து எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சில விஷயம் நான் வீடியோ சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து 35 லேக்ஸ் சொல்கிறாங்க. மெயின் பார்த்திங்கன்னா ரோடு வசதி, கரண்ட்டு, தண்ணி, இது 3 தான் நம்மளுக்கு ஒரு இடத்துல மதிப்பு. சரிங்களா? அந்த மதிப்பு இருந்தால் தான் நம்ம அந்த இடத்தவே வாங்க முடியும். இதில் நீங்கள் எங்கன போர் போட்டிங்கனாலும் தண்ணி வரும், இல்லை எங்கன ஓஸ் போட்டிங்கனாலும் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தண்ணி வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. குளிக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் ஃபால்ஸ் இருக்குது, ரிவர் இருக்குது, சும்மா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடமும் இருக்குது. சரிங்களா? இதுக்கு கீழேலாம் போய் நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. வேணாம், தயவு செஞ்சு மேலே நான் காட்டின இடத்துல நீங்கள் குளிக்கலாம். சரிங்களா? நான் வந்து வீடியோஸ்க்காக இதெல்லாம் எடுத்து போடுறேன். நான் இதில் தான் போய் சறுக்கிட்டு போவேன்ப்பா அப்படின்லாம் இந்த இடத்துல போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடங்கள். மேலே காட்டின ஃபஸ்ட் இடம் வந்து நீங்கள் தாராளமாக குளிக்கலாம், அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி வீடியோலாம் நம்ம ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்ம சேனல் இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள். தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? இப்படிலாம் வந்து நம்மகிட்ட பேசி இடம் விற்றுட்ருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா என் மனசில் இருக்கிறத நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஒளிமுறைகாலம் பேச மாட்டோம். நான் இங்கே என்ன காட்டுறேனோ அதுதான் அங்கே இருக்கும். அங்கே என்ன இருக்குதோ அதான் இங்கே உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா இந்த ஏழை விஷயம் சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக சந்திப்போம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஓகேங்களா?